பிரைஸ் லாட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் வெளிப்படுத்துதல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரெவலேஷன் சாப்டர் 7 நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அதிகாரம் நமக்கு பார்க்கும்பொழுது 6வது முத்திரை போன சாப்டரில் பார்த்தோம். அடுத்தது 7வது முத்திரை உடைக்கணும். நடுவில் இந்த சாப்டர் வருகிறது. இது ஒரு அமைதியான ஒரு சாப்டர். 3 கோணங்களில் இந்த சாப்டரை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 1 to 3 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே we can understand the divine protection, தேவனுடைய பாதுகாப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 தூதர்கள் நிற்கிறாங்க. 4 திசைகளில் காற்றை பிடித்து கொண்டு நிற்பதை யோவான் அங்கே பார்க்கிறார். இது என்னென்ன காரணம் என்னன்னா, உலகத்துக்கு அழிவு வரப்போகிறது. இந்த 4 தூதர்களும் அதற்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பதாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முத்திரையிடப்பட வேண்டும். ஒரு தூதன் அந்த 4 தூதர்களுக்கும் சொல்றார், நான் முத்திரை போடுற வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, அழிவை எதுவும் செய்திடாதீங்க, பூமியையோ சமுத்திரத்தையோ ஒன்றும் செய்திடாதீங்க அப்படின்னு சொல்லுகிறது. இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்னா, எவ்வளவு உலகம் உபத்திரவத்தை சந்தித்தாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம முதலாவது தெரிந்து கொள்ளணும். கடைசி நாட்களிலே மோசமான காரியங்கள் நடக்கும். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறதை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவதாக இந்த முத்திரை என்பது என்ன சொல்லுதுன்னா, இந்த பிள்ளைகள் என்னுடையவர்கள், இவர்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் என்ன வேணால் நடக்கலாங்க, அப்போவும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முத்திரையிட்டு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம எகிப்தில் நடந்தது நமக்கு நன்றாக தெரியும். அங்கே 10 வாதைகளை தேவன் அனுப்புகிறார். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் இருந்த பகுதியில் அந்த பாதிப்பு இல்லை. ஆனால் எகிப்தியர்கள் இருந்த பகுதியில் அந்த பாதிப்புகள் வந்ததை பார்க்கிறோம். அவங்க ஒரே தேசத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை எப்படி பாதுகாத்தார் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே 2 புருஷர்கள் தூதர்கள் சோதோம் குமாராவுக்கு போகிறாங்க. லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றும்படிக்கு ஆண்டவர் சொல்றார். சோதோம் குமாராவை நம்ம அழிக்க போறோம், ஆனா லோத்தின் குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா லோத்துவும் அவன் மனைவியும் பிள்ளைகளும் தாமதப்படுத்துறாங்க. அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அந்த புருஷர் அவர்களின் கையை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சோதோம் குமாரா அழிய போகுது, ஆனால் லோத்து குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுனால அவங்கள கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியில விடுறாங்க. அப்புறம்தான் சோதோம் குமாரா அழிக்கப்படுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நம்ம பூமியில், நம்முடைய தேசத்தில், நம்ம உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிறது, பூகம்பங்கள் வருகிறது, நோய்கள் வருகிறது, பல பிரச்சனைகள் வருது, பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் நீங்களும் நானும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம திகைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி டோல்டு பை அவர் காட். அது ஏற்கனவே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எதுக்காக? நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறாரு. யுத்தங்களை பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, பூகம்பத்தை கேள்விப்பட்டால் பயப்படாதீங்க, கொள்ளை நோய்களை பார்த்து பயப்படாதீங்கிறாரு. ஏன்னா கர்த்தர் நமக்கு முத்திரையிட்டு நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க யோசித்து பாருங்க. சோதோம் குமாரா பட்டணமே அழிக்கப்படுகிறது, ஆனால் லோத்தின் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. அங்கே எகிப்தில் 10 வாதைகள் வருகிறது. எகிப்தியர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கோ அவர்களுடைய விலங்குகளுக்கோ ஒரு தீங்கும் வரலைங்க. இதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு என்பது. நீங்கள் நோவா பீரியடை கூட பார்த்துக்கலாம். பாருங்க, நோவா குடும்பம் அந்த பிழையில் பாதுகாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதே போல தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3 வசனங்களில் பார்க்கிறோம். 1 to 3ஆம் வசனம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊழியர்களுக்கு, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு முத்திரை இடும் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு தீங்கையும் செய்யாதிருங்க, பூமியின் மேலே சமுத்திரத்தின் மேலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ரெண்டாவதாக பார்க்கிறோம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சாட்சிகள், சோசன் விட்னஸஸ்,
அப்படின்னு அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். என்னன்னா முத்திரையிடப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1,44,000 பேருன்னு அங்கே யோவான் கேட்கிறார் அவர். அது யாருன்னா இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள்லேருந்து தலா 12,000 12,000 பீப்புளாக அங்கே அவர்கள் பிரிக்கப்படுகிறதே அங்கே யோவான் பார்க்கிறார். 1,44,000 பீப்புள் வேர் சீல்டு பை த ஏஞ்சலுங்க. அங்கே வந்து தூதர் வந்து இந்த 1,44,000 பேருக்கு வந்து முத்திரையிடுறார். இவங்க யாருன்னா இஸ்ரேல் கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உபத்திரவ காலத்தில் உலகெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்கள் என்று இங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனால் அவங்க வந்து கீழ்ப்படியாதனால அது புறஜாதி மக்களுக்கு வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஊழியத்தை செய்யும் பொழுது புறஜாதி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யூத மக்கள் அதை வந்து நிராகரித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் பவுல் சொல்கிறாரு, அப்படின்னா இஸ்ரேல் மக்களை அவர் சொந்த மக்களை கைவிட்டுட்டாரா? இல்லை, அவர் சேர்த்துக்கொள்ளுவார் அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதுதான் சொல்லப்படுது. 1,44,000 பீப்புள் வந்து முத்திரையிடப்படுகிறார்கள். உபத்திரவத்தின் காலத்தில் அவங்க தான் ஊழியம் செய்வாங்க, ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ கடினமான காலத்திலும் தம்முடைய ராஜ்யத்திற்காக சாட்சிகளை எழுப்ப அவரால் முடியும். உபத்திரவ காலத்தில் யாருமே வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறது கடினம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,44,000 பீப்புள் ஆண்டவர் இஸ்ரேலிருந்து தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேரை தெரிந்து கொள்கிறார். அவர்கள் முத்திரையிடப்பட்டவர்களாக, சாட்சிகளாக, சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக தேவன் பயன்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியா வந்து ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் பயந்து ஓடுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் இப்படி நீ இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது அப்படிங்கக்குள்ள எலியா சொல்கிறாரு, ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் மிஞ்சி இருக்கிறேன், எல்லாரையும் அழிச்சிட்டாங்க, உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பாகாலுக்கு பணியாமல் இஸ்ரவேலில் எனக்காக 7,000 பேரை விட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நாம் நினைக்கலாம் நாம தான் இருக்கிறோம், நான் தான் இருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் சபையில் நான் மட்டும்தான் வைராக்கியமாக இருக்கேன். இல்லவே இல்லை, அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னமும் நான் அநேகரை தெரிந்து வைத்திருக்கிறேன். நாம் நினைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் தான், இதில் தான் கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இவங்க தான் வந்து நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாம தான் ஆண்டவருக்காக இருக்கிறோன்னு. இல்லை, பிரஜாதி மக்களில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ரகசியமாக இயேசுவை வணங்குகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அநேக இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள், பெண்களும் ஆண்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கிற சமுதாய கட்டுப்பாடுகளால், அவங்க சட்டங்களால் பயந்து இருக்கிறாங்க, வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க. எனவே ஆண்டவருடைய வருகையில் தான் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்கன்னு. நீங்களும் நானும் ஆச்சரியப்படுற மாதிரி காரியங்கள் இருக்கலாம், அதிர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கலாம். நம்ம நினைப்போம் இவெல்லாம் வரமாட்டான், இவெல்லாம் வரமாட்டான்னு. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்து கொண்டிருப்பார். அவர் ஒரு பெரிய கூட்ட ஜனத்தையே தெரிந்து கொள்வார். பிரியமானவர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 4லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் என்ன பார்க்குறோன்னா, இஸ் மென்ஷன் அபவுட் சோசன் விட்னஸஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட சாட்சிகள். 1,44,000 பீப்புள் அங்கே முத்திரையிட்டு அவர் உபத்திரவ நாட்களிலே, உபத்திரவ காலத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, 9ஆம் வசனத்திலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு திரள் கூட்ட ஜனங்களை அங்கே யோவான் பார்க்கிறார். இஸ் அ ட்ரையம்ப் மல்டிடியூட் ஆஃப் பீப்புள். அங்கே ஒரு பெரிய கும்பல் எண்ணவே முடியாத அளவுக்கு, என்னன்னா எந்த மனிதனாலும் எண்ண முடியாத அளவுக்கு பெரும் திரளான மக்கள் பரலோகத்திலே சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பதை யோவான் அங்கே பார்க்கிறதை குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா தேசங்கள், மொழிகள் மற்றும் கோத்திரங்களிலிருந்து வந்த மக்கள் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தில் தங்கள் அங்கிகளை தோய்த்து கைகளில் குருத்தோலைகளுடன் ஆராதிக்கிறதை அங்கே யோவான் பார்க்கிறார். ஓசன்னா ஓசனா என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க, இது வந்து ஒரு வெற்றியின் அடையாளம். இவங்கெல்லாம் யாருன்னா, பூமியில வந்து ஆண்டவருக்காக அவங்க உபத்திரவத்தில் அவங்க மரித்து போனவர்கள், அவங்க சாட்சிகள், இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் இவங்கெல்லாம். ஆனால் அங்கே பரலோகத்தில் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய முன்பு, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு நின்று குருத்தோலைகளை கைகளில் பிடிச்சிக்கிட்டு ஓசனா என்று சொல்லுகிறதே அங்கே யோவான் பார்க்கிறார். பிரியமானவர், எனவே நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோன்னா, பூமியில் நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள் எதுவுமே
பெர்மனெண்ட் இல்லை, இட்ஸ் டெம்பரவரிங்க. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கறதோட இல்லை, பரலோகத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல நித்திய வாழ்க்கையே அது நமக்கு கொடுக்கறது. அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே பசி இல்லை, எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான. எனவே இங்கே உபத்திரவமே நடக்கக்கூடாது, யாருமே சபையை துன்புறுத்தக்கூடாது, ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி இல்லை. ஏன்னா நிச்சயமாக உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். சுவிசேஷ நிமித்தமாக ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னா நிச்சயமாக நமக்கு போராட்டங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். இன்னும் வரும் நாட்கள் கொடிதாய் கூட இருக்கலாம். நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. நம்ம பல முறை ஜெபிக்கும் போதெல்லாம் எதுவும் வரக்கூடாது, உபத்திரம் வரக்கூடாது அப்படின்னா ஒன்றுமே நடக்காதுன்னா நம்ம எப்படி ஊழியம் செய்யறதுங்க? ஊழியம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஊழியங்கிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது. அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் யாரை எதிர்த்து நிற்கிறீங்க? நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கிறீங்க. அவன் கண்டிப்பாக உபத்திரத்தை கொண்டு வருவான். இதை நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்க, ஒரு பெரிய திரள் கூட்ட ஜனங்கள், எல்லா ஜாதி எல்லா மொழி, இது புறஜாதி மக்கள், நம்முடைய ஜனங்கள், நீங்கள் நான், நம்ம குறித்து தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒரு திரள் கூட்ட ஜனம் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம், ஆராதிக்கிறதை பார்க்கிறோம், கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவங்க யாருன்னா இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார்? 59ஆம் வசனத்தில், கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்க, ஸ்தேவானுக்கு நல்லா தெரியும். அங்கே பெரிய ஒரு சாட்சியை சொல்றாரு. எகிப்திலிருந்து எப்படி உங்களை கொண்டு வந்தார் ஆண்டவர், அப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்து வந்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஸ்தேவான் சொல்லும் பொழுதே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கல்லெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. மூர்க்க வெறி கொண்டு அவனை அடிக்கிறதுக்கு அவங்க எழும்புறாங்க. ஆனால் ஸ்தேவான் பயப்படலை, ஓடலை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானல, அவர் என்ன பண்றாரு பாருங்க, என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அங்கே அவர் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஸ்தேவானுக்கு நல்லா தெரியுதுங்க, இந்த மரணம் எனக்கு முடிவு இல்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்பேன், பரலோகத்தில் நிற்பேன், குருத்தோலை ஏந்தி அங்கே லட்சக்கணக்கான அந்த கூட்டத்தில் நானும் சேர்ந்து தேவனை நான் ஆராதிப்பேன், இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிப்பேன். அந்த நம்பிக்கையில தான் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டதை பார்க்கிறோம். எனவே இந்த 7வது சாப்டரில் நாம் 3 காரியங்களை அறிந்து கொள்ளணும். ஒன்று டிவைன் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு. உலகத்தில் அழிவுகள் வந்தாலும், என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லைங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா உடனே நம்ம பயந்துடும், நமக்கு என்ன ஆகிடுமோ, நம்முடைய பிள்ளைக்கும் அப்படி ஆகிடுமா? பயப்படாதீங்க. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் முத்திரையிடப்பட்டவர்கள், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். வி பிலாங் டு கிரைஸ்டுங்க. எனவே நம்மை தொடுபவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 2வதாக 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சோசன் விட்னஸஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட சாட்சிகள். இஸ்ரேல் மக்கள் கைவிடப்பட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவங்க இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை. உபத்திரவு காலத்திலே அவர் 1,44,000 பேரை தெரிந்து கொண்டு முத்திரையிடுகிறார். அவங்க தான் அப்போ சுவிசேஷம் சொல்ல போகிறாங்க. எனவே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 3வதாக 9ஆம் வசனம் 17ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். திரள் கூட்டத்தின் வெற்றி, ட்ரையம்ப்ட் மல்டிடியூட், ஒரு வெற்றியுள்ள ஒரு கூட்டத்தை அங்கே யோவான் பார்க்கிறார். புறஜாதி மக்களாகிய நீங்களும் நானும், நம்முடைய ஜனங்கள், அங்கே ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவங்க, ஆண்டவருக்காக இரத்த சாட்சியை மரித்தவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி அங்கே தேவனை துதிக்கிறதை அங்கே யோவான் பார்க்கிறார். எனவே இந்த 3 காரியங்களை இந்த 7வது சாப்டரில் நாம் கற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. 1, பூமியிலே நமக்கு பாதுகாப்பு. 2வது, தேவனுடைய ஊழியத்திலே பங்கு. 3வது, பரலோகத்திலே நித்தியமான வெற்றி. எனவே இந்த காரியங்களை அறிந்து கொண்ட நாம் ஒன்றுக்கும் பயப்படாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோன்னு புரிந்து கொள்ளணும். தேவனுடைய சாட்சியாக நாம் இருக்கணும்னு புரிந்து கொள்ளணும். அடுத்தது, எந்த விதமான நமக்கு உபத்திரவங்களும் அது நிரந்தரம் அல்ல. அது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் நிற்போம், தேவனோடு இருப்போம், தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் எல்லாரும் கூட்டமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.